அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னா டிவிகே ஆர்மி சுந்தரவேல் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கூட்டணி வந்து ஃபைனலைஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில நேற்று வந்து தேமுதிக வந்து திமுக கூட்டணி வந்து இணைஞ்சிருக்காங்க. தேமுதிக வந்தது சூடு பிடிச்சிருச்சு. இல்லை அப்படி சொல்லலை, எல்லாரும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு போகிறாங்களா ஒரு கூட்டணி, அது சொல்லுவாங்க. தேமுதிக வந்து இப்போ திமுக கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்குமே இந்த நாள் வரைக்குமே அந்த தேமுதிகங்கிறது வந்து திமுக சைடு போனதே கிடையாது இன்னி வரைக்குமே. அது வரலாறே இல்லை. ஸோ வந்து வரலாறு உடச்சி விஜயகாந்துக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணுற மாதிரி அவங்க கட்சியை நிறைய செயல்பட்டுருக்காங்கிறது சோஷியல் மீடியா கருத்தாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ தேமுதிக அந்த துரோகம் அப்படிங்கிறலாம் தாண்டி யாருக்கு துரோகம் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, தொடக்கத்தில் துரோகம் பண்ணது வந்து திமுக தேமுதிகவுக்கு பண்ணுச்சு, விஜயகாந்துக்கு பண்ணுச்சு. ஏன்னா விஜயகாந்த் வந்து திருமணம், பிரேமலதா விஜயகாந்த் திருமணம் வந்து செஞ்சு வச்சது கருணாநிதி அவர்கள். அரசியல் ரீதியா வந்து மோதும் போது அரசியல் ரீதியா எதிர்கொள்ளணும். கட்சி அவர் ஒரு ஆளே இல்லை, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களோட நடத்தையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இது வந்து காமராஜர் காலம் தொட்டு, அதன் பிறகு எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதன் பிறகு விஜயகாந்த், இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் வரைக்கும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தேமுதிகவும் அந்த வேலையை பார்த்தாங்க. ஏன்னா துரோகம் பண்ணது வந்து திமுக தான் தேமுதிக துரோகம் பண்ணுச்சு. அந்த இடத்துல இவங்க போய் சேர்ந்தது. விஜயகாந்த் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அதெல்லாம் அடுத்து பேசுவோம். திமுகவோட நிலைப்பாடு இதுதான். இவங்களை வந்து தீய சக்தி திமுகன்னு ஏன் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காருன்னா அவங்களோட நிலைப்பாடு இப்படியே பயணிச்சுட்டு வந்திருக்காங்க. தொடக்கத்தில் இருந்து அரசியல் நிலைப்பாட்டில் தேமுதிக என்ன நிலைப்பாட்டில் இருந்துச்சுன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான். கருணாநிதி அவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு எதிராக தான் செயல்பட்டாரு, அவரோட குடும்பத்துக்காக மட்டும்தான் செயல்பட்டாரு அப்படின்ட்டு தான் விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. நேற்று முழுவதும் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பழைய வீடியோக்கள்லாம் வந்துட்டே இருக்கு. என்ன செஞ்சாரு, எப்படி மக்களை ஏமாத்தினாரு, தமிழ்நாடா இல்லது கலைஞர் வீடா அப்படின்னு முடிவு பண்ணீங்க, கருணாநிதி வீடா அப்படின்னு முடிவு பண்ணீங்க, அவ்வளவு தெளிவாக பேசிட்டு வந்து இன்னைக்கு தான் பரவிட்டு இருக்கு. இப்போ அந்த நிலைப்பாட்டில் இருந்த கட்சி தொண்டர்கள் வந்து இன்னைக்கு திமுகன்னு போகும்போது தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டாங்க. கரெக்டு. இப்போ அதிமுக கூட பேசினா கூட அவங்களே சொல்றாங்க, ஒரு சில மாவட்ட செயலாளர்கள்லாம் சொல்லும்போது அதிமுக கூட இப்போ கூட்டணி வச்சாச்சு, பிஜேபி கூட கூட்டணி வச்சாச்சு, அதிலே பயணிச்சா கூட பரவாயில்ல, எதிர்த்து அரசியல் பண்ணது வந்து திமுகவை தான். அவங்களும் நம்மளை காலி பண்ணாங்க, இத்தனை எம்எல்ஏக்களை உடைச்சு கொண்டு வந்ததா இருக்கட்டும், அல்லது விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு இழிவாக பேசியிருக்காங்க. 2011 தேர்தல், அதில் வந்து விஜயகாந்த் அவர்கள் சொல்றாரு, நான் வந்து 2005, 2006 வந்து கட்சி தொடங்கி தேர்தலில் பயணிச்சுட்டு வரேன், என்னுடைய கட்சியை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து திமுக நினச்சிட்டு இருக்கு, அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சூப்பராக ஒன்று சொல்லுவார், இந்த கூட்டம் வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு, யாரும் எங்கேயும் வண்டியை நிப்பாட்டாம வீட்டுக்கு போயிட்டே இருங்க, என்ன வேணா நடக்கும் அப்படிம்பாரு. ரூலிங் வந்து அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக ரூலிங் 2011 தேர்தலுக்கு முன்பு நடந்த கூட்டத்தில் வந்து பேசுறாரு. ஏன்னா அவங்களோட நிலைப்பாடே இப்படிதான் இருக்கு, இப்படிதான் செய்வாங்க அப்படிங்கிறத வந்து விஜயகாந்த் அவர்கள் அப்பயே சொன்னார். அதனாலதான் 2011 வந்து அதிமுக கூட்டணி, அது பிறகு எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, 3வது இடத்துக்கு போனுச்சு திமுக. அதன் பிறகு அவங்களோட அரசியல் நிலைப்பாடு, தேமுதிக பொறுத்த வரைக்கும் அரசியல் நிலைப்பாடு ஒன்னாவே இருந்தது கிடையாது. ஏன்னா 2006 வந்து தனியாக நின்னாங்க, 2009 தனியாக நின்னாங்க, 2011 அதிமுக கூட்டணி, 2014 வந்து பிஜேபி கூட்டணி, 2016 வந்து மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரா அப்படிங்கிறதா. அப்போதான் வந்து அந்த பழம் நழுவி பாழ் விழும் அப்படிங்கிற கதையெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ ரொம்ப எதிர்பார்த்தாரு கருணாநிதி அவர்களே, ஆனால் அந்த காலகட்டங்களில் போகல. அது 2 பேருக்குமே பெரிய மைனஸாக தான் இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் இப்போ போயிருந்தா மேபி டிஎம்கே ஆட்சி பிடிச்சிருக்கும். ஆனால் விஜயகாந்த் அவர்களோட எண்ணம் திமுக வரக்கூடாது, அவங்கள வந்து வெற்றி பெற வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருந்தார். அதனால தான் அதிமுக கூட போகலனாலும் கூட அவங்க தனியாக தான் நின்று வெற்றி பெறணும்னு பார்த்தாங்க. இப்போ இந்த நிலைப்பாட்டில் இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு வந்து 2019 மறுபடியும் என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியில் வந்து தேமுதிக அங்கம் வச்சுச்சு. 2021 வந்து அமமுக கூட போட்டிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். 2024 மறுபடியும் அதிமுக கூட்டணி, இப்போ திமுக கூட்டணி விட்டாங்க. அப்போ அவங்களோட அரசியல் நிலைப்பாடு ஒரு இடத்துல இருந்ததில்ல. அவங்கள விமர்சனம் வைக்கிறாங்க, பெட்டி வாங்கிட்டாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், பணத்துக்காக பதவிக்காக பண்றாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இல்லைன்னு மறுதளிச்சுட்டே வந்தவங்க இன்னைக்கு இந்த மாதிரி செய்யும் போது அது உண்மைதானோ அப்படின்ட்டு கட்சியினரே நினைக்க வந்துருச்சு. ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர் அவர் தான், தன்னுடைய கணவர் அவர் தான், அவரை வந்து எந்த மாதிரியான இழிவுகளும் படுத்தினாங்க. 2011 விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு குடிகாரன், அந்த மேடையில் வந்து வடிவேல் பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து கருணாநிதி, கீழே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து அழகிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, கனிமொழி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க குடும்பமே
சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவர் குடிகாரன், நீ வந்து முதலமைச்சர்னா நான் வந்து பிரதமர், நீ பிரதமர்னா நான் ஒபாமா அப்படின்னு பேசினா வடிவேலு அவர்கள். அப்போ அவர் குடிகாரர், அவர் வந்து ஒரு மனநோயாளி, அவர் வந்து எதுவுமே தெரியல, அவர் எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு இந்த ஊடகங்கள்ல நரேட்டிவ் பண்ணது வந்து டிஎம்கே தான். அவரை ட்ரிகர் பண்ணி அவரை வந்து அடிக்கிறாரு பாருங்க, உதைக்கிறாரு பாருங்க, அவர் வந்து குடிகாரருங்க, அவர்லாம் வரக்கூடாதுங்க அப்படின்ட்டு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சனம் பண்ணி. ஏன்னா அரசியல் ரீதியா வேற, நீ எடுத்த அரசியல் நிலைப்பாடு தப்பு, மக்களுக்கு எதிராக இருக்கு, நான் எதிர்க்கிறேங்கிறது வேற. நீயே இருக்கக்கூடாது, நீயே சரி கிடையாது. இப்போ இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்களை விமர்சிச்சிருக்காரு, நாம் தமிழர் இருக்க கட்சியில் இருக்க பெண்களை விமர்சிச்சிருக்காரு, தாவேக்கால இருக்க பெண்களை சமீபத்தில் விமர்சிச்சார். அதே போல தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் எப்படிலாம் பேசியிருக்காரு. இப்போ அந்த கூட்டணியில் அவங்க போறாங்கன்னா எதன் அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரேமலதா விஜயகாந்தே வந்து போன வாரம் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இந்த மாதிரி இருக்கிற சூழலில் நான் வந்து ஒரு கூட்டணி அமைக்க போறேன், அதில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இது ஆளும் கட்சி திமுக, மறுபடியும் அவங்க கூட கூட்டணி வச்சு இன்னும் நல்லா ஆட்சி பண்ணுவீங்க. அப்போ கேள்வி வருது இல்லை இப்போ நமக்கு. இல்லை இப்போ என்னன்னா, இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே அவங்க பிரேமலதா அவங்க சைடில் தரப்பாக இருக்கட்டும் சரி, இல்லை முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே தான் இந்த டிஎம்கே கூட்டணி வந்து வரவேற்கிறாங்க. கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திமுக கூட வச்சிங்க, இத்தனை காலமாக நம்ம வந்து அவங்க எதிர்த்து இருந்தோம், அதே மாதிரி அவங்களும் நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கூட்டணி வந்து புறந்தா கூட்டணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக சைடு ஒரு விமர்சிக்கிறாங்க. தேமுதிக தொண்டர்களுமே நிறைய விமர்சித்து வீடியோக்களும் பதிவிடுறாங்க. இதற்கிடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக வந்து அவங்க கூட்டணி நிலைப்பாடு வந்து முடிவு பண்ணாமல் வச்சிருந்த போது இவங்க வந்து அதிமுக கூட போவாங்களா இல்லை தாவேக்கா கூட போவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து தாவேக்கா தரப்புலுமே நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, கால அருண்ராஜ் அவர்களும் நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தாவேக்கா தொண்டர்களுமே பார்த்தீங்கன்னா, திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பா சொல்றாரு, தேமுதிக கட்சியா வேற ஏதாச்சும் கட்சி இருந்தா சொல்லு, பெரிய கட்சி இருந்தா சொல்லு அப்படின்ட்டு அவரே சொன்னார். ஆமா, இப்போ நேற்று அவர் சொல்லிட்டாரு, அவரு கட்சியிலே அந்த கட்சியிலே கூட்டணி போறாங்க. அதே மாதிரி விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து தேமுதிக மக்கள் உரிமை மாநாடு போட்டப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணாங்க, காங்கிரஸ் சேர்ந்துடாதீங்க, நம்பிடாதீங்கன்னு சொன்னார். பட் இப்பவே அவர் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க தேமுதிக. ஸோ இதுக்கு என்ன பதில் அவங்க சொல்லல? அவங்க இப்போ நம்மளுடைய இப்போ தனி மனித பார்வையிலே பாருங்க, ஒருத்தவங்க வந்து உங்களை ஒரு அவமானப்படுத்துறாங்க, ஒரு அசிங்கப்படுத்துறாங்க, உங்களை வந்து எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ படுத்துறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிறது தான் தமிழர்களோட பண்பாடு. நம்ம அரசியல்லையும் அந்த நிலைப்பாடு தான். சுயமரியாதைன்னு ஏன் பேசுறோம் அப்படின்னா அந்த நிலைப்பாடு தான். என்னை எதிர்க்கிறியா, இல்லை என்னை வந்து எதிர்க்கிறியா, நான் எதிர்க்கிறேன், நீ எதிரியா என்னை பாரு, அரசியல் எதிரியா பாரு, நான் பதில் சொல்றேன். இப்போ ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதியும் வந்து அரசியல் எதிரி. ஆனால் கருணாநிதி கட்சியினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள தனிமனித தாக்குதல் பண்ணாங்க, எம்ஜிஆரை வந்து தனிமனித தாக்குதல் பண்ணாங்க, காமராஜரை உருவக்கேலி பண்ணாங்க. இப்போ அதே அரசியல் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. திமுகவோட அரசியல் அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய எல்லாருமே அதே விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கு விஜய் அவர்கள் குறித்து முதற்கொண்டு திமுகவோட நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு. இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் பாக்குறாங்கல்ல, என்னுடைய தலைவனை வந்து நீ இப்படி விமர்சனம் பண்ணிட்டு, என் தலைவனை வந்து இப்போ இந்த ஊடகங்களை எவ்வளோ 2016 காலகட்டங்களில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுகள் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணது திமுக ஆதரவு ஊடகங்கள் தான். அவங்களோட ஐடிவிங் தான் அப்படி பண்ணுச்சு. இப்போ அப்படி இருக்க கூட்டணி, அப்படி இருக்க ஒரு கூட்டம், அப்படி ஒரு கும்பல் இருக்கு, அந்த கும்பலோட போய் கூட்டணி வச்சு யாருக்காக நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. இப்போ இதுக்கு முன்னாடி பெட்டி வாங்கிட்டீங்க, பணம் வாங்கிட்டீங்க, பதவிக்காக போறீங்க, உங்களுடைய தம்பிக்காக போறீங்க, உங்களுக்காக போறீங்க, உங்களோட மகனுக்காக போறீங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்து மற்ற கட்சி கூட கூட்டணி வைக்கும் போதெல்லாம் இல்லை. அப்போ உங்களே எதிர்த்து உங்களையே வந்து நாசம் பண்ண, உங்களோட எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்கிய, உங்களுடைய கட்சியை மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைச்ச அவங்க கூடயே போய் சேர்றீங்க. அவங்க வந்து இப்போ வடிவேல் பேசும்போது சிரிச்சுக்கிட்டு இருந்தது யாரு? கனிமொழி அவர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு, அழகிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு, கருணாநிதி சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அது தப்புப்பா, அவரை ஏன் அப்படி பேசுறீங்க, அரசியல் ரீதியாக பேசுங்க அப்படின்லாம் அப்படியா சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட பிளட்டே அப்படிதான். அப்போ தொண்டர்கள் வந்து ஏற்கலை, இது சரி வராது, ஓட்டு வந்து திமுக கூட்டணி கண்டிப்பா போவாது. தொண்டர்கள் வந்து பெரும் அதிருப்தியில் இருக்காங்க. வெளிப்படையாக தெரியுது இங்கே ஏன் போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சேம் திமுக கூட்டணியில் இருக்கவங்களே வந்து இந்த கட்சி எதுக்கு வருதுன்னு தான் கேட்குறாங்க. இவங்க வேணாம், எப்போ வேணா எங்க வேணா போவாங்க, ஒருவேளை வந்து ஆட்சி வந்து பெரும்பான்மை பெறலாம்னா இவங்க எந்த கூட்டணிக்கு வேணா போயிட்டு ஆட்சி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாங்கல்ல. அப்படிதானே தேமுதிக. இப்போ அதனால வந்து ரெண்டு பக்கமே என்னன்னா திமுக ரொம்ப பயப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும், தலைவர் விஜய் அவர்கள் வந்த பிறகுதான் யாரெல்லாம் வந்து சுயநலவாதிகள் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெளிவாக தெரியுது. டிடிவியும் எடப்பாடியும் அடிச்சுட்டு கிடந்தாங்க, வேற வாய்ப்பே கிடையாது, இந்த வாட்டி சேரலன்னா வின் பண்ண முடியாதுன்ட்டு நாங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனைன்னு டிடிவியும் இபிஎஸும் பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் இபிஎஸும் சண்டை.
அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் தனி மனித தாக்குதல் பண்ணார் அண்ணாமலை, இன்னைக்கு வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாமகவும் எடப்பாடியும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னால் தான் 18 எம்எல்ஏக்களால் தான் நீங்கள் ஆட்சியை தொடர்ந்தீங்க அப்படின்ட்டு 2019 சண்டை போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அங்கே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இதே இப்போ தேமுதிக வந்து நேற்று வரைக்கும் திமுக ஆட்சி சரியில்லை, திமுக ஆட்சி எப்படி இருக்குமா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. சுயநலத்துக்காக தன்னுடைய கட்சி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய எம்எல்ஏக்கள் பதவிகள் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்கிறது தளபதி அவர்களுடைய அரசியல் வருகை பிறகு நல்லா தெரியுது. மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் நீங்கள் என்னென்ன தவறு செய்கிறீங்க, மக்கள் எதற்காக நீங்கள் வரீங்க, உங்களுடைய கட்சியை காப்பாற்றணுமா மக்களை காப்பாற்றணுமான்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி. அப்போ வந்து உங்கள் கட்சியை காப்பாற்றணுக்காக நீ எங்கே வேணால் கூட்டணி போவீங்க, உங்களே விமர்சனம் பண்ண, உங்களே இழிவுபடுத்துறவங்களாம் போவீங்கன்னு சொல்றது மக்கள் வந்து இதுதான் அரசியலா அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு வந்துட்டாங்க. அதனால இந்த முறை இந்த தேமுதிக திமுக கூட்டணிங்கிறது வந்து அது பெரிய பேசுபடு பொருளாக மாறல, கேலி கிண்டலாக தான் இருக்குது. சமூக வலைதளமாக இருக்கட்டும், கட்சியாக இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், இது தேவையில்லாத ஒன்று தான் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. இல்லை, இப்போ கடைசியாக முடிக்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து அதிமுகவும் விமர்சிச்சிருக்காங்க. இப்போ கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி திமுகவும் நல்லா விமர்சிச்சிருக்காங்க. நாம் தமிழர் அப்போலேருந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் விஜயகாந்த் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் பெருசாக விமர்சனம் செய்கிறதில்ல, அவர் கட்சியும் பெருசாக சீன்றதில்லை. ஆனால் இன்னும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களும் கட்சியை அதையும் தனிமனித தாக்குதல் பண்ணிவிட்டு இப்போ எல்லாரும் ஒரு கூட்டணியாக சேரும்போது சிரிச்சுக்கிட்டு கையை குலுக்கிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இன்க்ளூடிங் நாம் தமிழர் முதற்கொண்டு விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட மனிதர் இப்படிப்பட்ட மனிதர் சொல்லி இப்போ புகழ்றாங்க தவிர்த்து முன்னாடி எலெக்ஷன் டைமில் பல கொச்சை வார்த்தைகள், பல கீழ்த்தரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க விஜயகாந்த் அவர்களை. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு கருத்து என்ன? இன்னொரு விஷயம்னா, தாவேகா தரப்புலேருந்து விஜயகாந்த் அவர்கள் இன்ன வரைக்குமே அவங்க வந்து தவறுதலாவோ எந்த விஷயமோ போட்டுட்டோ இல்லை பேசினதோ எதுவுமே பண்ணது கிடையாது. வந்து விஜய் அவர் எப்போ மாநாடு போகிறாரோ, எப்போ வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இல்லாமல் நடந்துச்சோ, விஜயகாந்த் அவரோட பேர் வந்து எல்லா ஸ்டேஜையும் முடிஞ்சளவுக்கு ஒரு மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக வந்து தேமுதிக அனுதாபிகள், அதாவது விஜயகாந்தோட அனுதாபிகள் வந்து கண்டிப்பாக தாவேகாவுக்கு வாக்கு செலுத்துவாங்க. மாற்றம் வேண்டும்னு நினச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க கண்டிப்பாக இந்த முறை வந்து தாவேகாவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. ஏன்னா 2011 இருக்கட்டும், 14 இருக்கட்டும், 16 இருக்கட்டும், நீங்கள் வந்து புதிதாக ஒரு கட்சி வரும்போது மாற்றம்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக வாக்கு செலுத்தியிருப்பாங்க. கமலஹாசனுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, விஜயகாந்த் அவர்களும் மக்கள் நல கூட்டணியும் வாக்கு செலுத்தியிருக்காங்க, அந்த மாதிரி சீமான் அவர்களும் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி வாக்கு செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமே, அது வந்து விஜயகாந்த் அவர்கள் ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு மக்கள் இருக்காங்க, ரசிகர்கள். அவங்க வந்து தேமுதிகவில் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா ரசிகர்களுமே தேமுதிக மாறினாங்கனாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறி தானே. அந்த கட்சியில் இருந்திருப்பாங்க, தேவைப்பட்டவங்க போயிருப்பாங்க, அப்படின்னு தான் இருந்திருக்கும். அப்போது அந்த கட்சி இது வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது பெரிய அளவில் வாக்கு சதவீதம்லாம் இப்போதைக்கு தேமுதிக கிடையாது. 8% வாக்குகள் வாங்கி முதல்ல வாங்கின வாக்குகள் வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. எம்எல்ஏ ஆகி எதிர்கட்சி தலைவராகி அது டவுன் ஆகிட்டு தான் நிற்கிது. நீங்கள் வந்து நான் 109 சீட்டில் நின்னேன் 2021 அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. 6 சீட்டு 5 சீட்டாங்கிற மாதிரி தான் இருக்கும். தேமுதிகவோட நிலை வந்து தெரியுது. அவங்களுடைய தம்பி, அவங்களோட மகன், இப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரு 4-5 சீட்டு வாங்கிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த சுயநலம் அப்படிங்கிறத வந்து தொண்டர்கள் வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண திமுக கூடயே வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னு பார்க்குறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த திமுக கூட்டணிக்கு தேமுதிக தொண்டர்கள் வாக்களிக்க வாய்ப்பில்லை. கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள், கட்சி நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து அந்த வாக்குகள் செலுத்த வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி யாருமே இல்லை. மற்ற கட்சிக்கு போக வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு சீமான் பேசினாரா, சீமான் என்னைக்கு பேசினா, எப்படி பேசினாருன்னு தெரியல. இப்போ சீமானும் தேமுதிகவும் கூட்டணி வச்சிருந்தா என்னவா இருக்கும்? என் தலைவனை இப்படி பேசினேன், உன் கூட கூட்டணி வைக்கணுமாங்கிற ஒரு பார்வையில் பார்ப்பாங்களா? அதே மாதிரி திமுக கூட்டணியும் பார்க்குறாங்க. திமுக வந்து வீழ்த்தணும்னு நினைச்சது தேமுதிக வந்து சுத்தமாக காலி பண்ணது வந்து திமுக இருக்க முடியாது. அதுவும் விஜயகாந்த் தனிப்பணித்த தாக்குதல் செஞ்சு அவரை காலி பண்ணணும்னு நினைச்ச திமுக வந்து அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துவாங்களா? உதயசூரியனுக்கு போய் வாக்கு செலுத்துவாங்களான்னா வாய்ப்பே இல்லை. முரசுக்கு அந்த அவங்களோட சின்னத்துக்கு வாக்கு செலுத்தவங்க வந்து இங்கே போய் வாக்கு செலுத்த வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மாற்றம்னு நினைச்சு விஜயகாந்துக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே, விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருப்பாங்க. ரசிகர்களை தாண்டி பிடிக்கும், அவர் வரட்டும், மாற்றம் வரணும்னு நினைச்சிருப்பாங்க. தேமுதிக ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த வாக்கு வந்து தாவேகாவுக்கு இந்த முறை வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியுது. இந்த கூட்டணி இது வெறும் எண்ணிக்கையாக தான். எப்படி பிஜேபி என்டிஏ கூட்டணியில் வந்து எண்ணிக்கை யார் வந்து சேர்ந்தாலும் பெருசாக ஈடுபடலை, அதே மாதிரி தான் இந்த திமுக கூட்டணியும் இந்த திமுக சேர்ப்பும் அப்படி தான் இருக்குது. சரி, ஓகே. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. ஸோ மறந்தாமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.